ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः यानां कृष्णसेवोकिनां पुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वासुदेवेन्द्रयोगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधोऽभिधीयते। தத்துவபோதம் இதில் ஆத்மா கஹ அப்படிங்கிற கேள்விக்கு பதில் பார்த்துட்ருக்குறோம். அது ஃபஸ்ட்டு அந்த ஆத்மாவை விளக்கும்போது அவர் பல புது வார்த்தைகள் போட்டுக்கிறனால ஒரு வார்த்தையாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் ஃபஸ்ட்டு நாம் பார்த்தது ஸ்தூல சரீரம். ஏன்னா அவர் என்ன சொன்னார், ஆத்மா டெஃபினிஷன் சொல்லும்போது ஆத்மாங்கிறது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத்து வியதிரிக்தகா, அதுதான் ஆத்மாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த டெஃபினிஷன். அப்போ ஸ்தூல சரீரம்னா என்ன, சூக்ஷ்ம சரீரம் என்ன, காரண சரீரம்னா என்ன, அதிலிருந்து அது கடந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்தூல சரீரம்னா என்ன அப்படின்னா அதுக்கு அவர் ஸ்தூல சரீரம் கிம் அப்படிங்கிற கேள்வியை ஸ்டூடெண்ட் கேட்கும்போது ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது பஞ்சீகிருத்த. இப்போ பஞ்சீகிருதனா பஞ்சீகரணம் ஆன அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த உலகம் அது எப்படி பஞ்சீகரணங்கிறது எப்போ என்ன நடைபெறுதுன்னு கேட்டால், இந்த உலகம் சிருஷ்டி ஆகும்போது முதலில் படைக்கப்பட்டது 5 பூதங்கள் தான். ஆகாசம் தான் முதல்ல படைக்கப்பட்டது. இது பின்னாலே இது வரப்போகுது. எப்படி சிருஷ்டி பண்ணுன இறைவன் சொல்ல போறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்டது ஆகாசம்னா ஸ்பேஸ், இடைவெளி, வெட்டவெளி. அதுக்கப்புறம் வாயு, அதுக்கப்புறம் அக்னி, அதுக்கப்புறம் ஆபகா நீர், அதுக்கப்புறம் பிருத்திவி. இந்த 5 பூதங்கள் தான் உலகத்தில் முதலில் படைக்கப்பட்டது. இப்போ அந்த 5 பூதங்கள் எடுத்தோன்னே இப்போ கண்ணுக்கு தெரிகிற பூமி அப்படியே உருவாகலை. அதுக்கு முன்னால் என்ன சொன்னார், சூக்ஷ்மமாக தன்மாத்திரையாக ஒன்னோட ஒன்று கலக்காம 5 பூதங்களை முதல்ல நான் படைச்சேன். ஆகாசம் தனியாக, வாயு அக்னி ஆபக பிருத்திவி, இப்படி தனித்தனியான தன்மாத்திரை ஒன்றுடன் ஒன்று கலக்காத தன்மாத்திரையாக படைச்சேன். அப்பதான் அதுக்கு பேர் சூக்ஷ்ம பூதம்னு பேர். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, பஞ்சீகரணங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்தது. அந்த ப்ராசஸ்ங்கிறது என்னன்னா ஷேரிங். அது ஒரு குறிப்பிட்ட மெத்தட்ல ஆகாசம் மற்றதை ஷேர் பண்ணிக்கிச்சு. எப்படி நம்ம ஒரு 5 குழந்தைங்க உட்காந்து சாப்பிட்டா ஸ்கூல்ல ஒரு பொண்ணு ஒன்று தயிர் சாதம், ஒன்று எலுமிச்சை சாதம், ஒன்று தேங்காய் சாதம் அப்படின்னா குழந்தை என்ன பண்ணும், தனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாதி டிஃபன் பாக்ஸில் டப்பால் இருக்கிறத எல்லாத்துக்கும் மற்றவங்க 4க்கு ஷேர் பண்ணிட்டு அந்த 4 பேர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கும். அதே மாதிரிதான் இந்த 5 பூதங்களும் ஷேர் பண்ணிக்கும், தானும் கொடுக்கும், மற்றவற்றிலிருந்து வாங்கிக்கும். அந்த மாதிரி ஒரு மெத்தட் இன் டீட்டெயில் நம்ம படிக்க போகிறோம். அந்த ப்ராசஸ் பேர் பஞ்சீகரணம். அது ஆனதுக்கப்புறம் அதுக்கு இப்போ கண்ணுக்கு தெரிகிற பிருத்திவி, நம்ம உணரக்கூடிய வாயு, ஆகாஷ கண்ணுக்கு தெரிஞ்சால் அது இருக்குங்கிறத புரிஞ்சிக்கக்கூடியது இல்லைங்களா. அந்த மாதிரி ஸ்தூலமான பஞ்சீகரணம் ஆனதுக்கு அப்புறம் தான் 5 பூதங்களும் கண்ணுக்கு தெரியாததிலிருந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஆகுது. அதுக்கு பேர் தான் பஞ்சீகரண ப்ராசஸ். இப்ப நாம ஸ்தூல சரீரம் எதிலிருந்து வந்தது, இந்த பஞ்சீகரணம் செய்யப்பட்ட 5 பூதங்கள் இருக்கும் பாத்தீங்களா, ஆகாசம் வாயு அக்னி ஆபகா பிருத்திவி, அதிலிருந்து வந்ததுதான் இந்த கண்ணுக்கு தெரிகிற ஸ்தூல சரீரம் நான் படைச்சேன் அப்படிங்கிறார். இப்ப நான் அடுத்து என்ன, இப்ப அங்க முடிச்சுட்டு வந்துட்டு அது உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை சொன்னாரு, சுக துக்காதி போக ஆயத்தனம். இதுதான் இடம், நீ சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான இடம் இந்த ஸ்தூல சரீரம். அது என்னென்ன மாற்றங்களுக்கு உட்படுது, அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தே விபரீணமத்தே அபக்ஷீயத்தே வினஷ்யதி. அஸ்தி முதல்ல உருவாகுது கரு, அதுக்கப்புறம் அம்மா வயிற்றிலிருந்து வெளியில வருது அந்த சரீரம், ஜாயத்தே அப்புறம் வர்த்தத்தே
அடலசன்ஸ் வரைக்கும் நல்ல என்ன ஆகும், வர்த்தத்தே, அதுக்கப்புறம் உள்ள உடலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது, விபரீணமத்தே, அப்புறம் என்ன ஆகிக்குது, 40 வயசு 50 வயசு ஆன சுருங்க ஆரம்பிக்குது, அப்பக்ஷீயத்தே, அப்புறம் கடைசியா வினஷ்யத்தே, அதை ஞாசமாகிறது அந்த சரீரம். இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த சரீரத்துக்குண்டான ஷட் விகாரம், 6 மாற்றங்களுக்கு உட்பட்டது ஷட் விகாரம். இது ஸ்தூல சரீரத்துக்கு அவரு ஷட் விகார எது இருக்குதோ அதுக்கு பேர் ஸ்தூல சரீரம்ங்கிற டெஃபினேஷன் கொடுத்து முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் இப்ப நம்ம என்ன ஆரம்பிச்சோம், சூக்ஷ்ம சரீரம்னா என்ன. இந்த சூக்ஷ்ம சரீரம் கண்ணுக்கு தெரியாது, அலோபதி டாக்டர்னால கண்டுபிடிக்க முடியாது, ஆனா உள்ள இருக்கு. அது எதுல இருந்து ஃபார்ம் ஆச்சு, அப்பஞ்சீகிருத்த, ஃபர்ஸ்ட் வேர்டு அப்பஞ்சீகிருத்த. இந்த பஞ்சீகரண ப்ராசஸ் ஆகாதுக்கு முன்னால் இருக்கிற தன் மாத்திரையா இருக்கு பாத்தீங்களா, ஆகாசம் தனியா, வாயு தனியா, அக்னி தனியா, ஆப்பக தனியா, பிருத்திவி தனியா இருக்கு பாத்தீங்களா, அந்த பூதத்திலிருந்து உருவானதுதான் இந்த சூக்ஷ்ம சரீரம். அதெல்லாம் காரணம், இது காரியம். சரீரம், இந்த சூக்ஷ்ம சரீரங்கிறது காரியம், அதெல்லாம் என்னது காரணம், அதுல இருந்து வந்ததுதான். அப்பஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதைகி, அதிலிருந்து தோன்றியது, கிருத்தம் அதிலிருந்து ஆனது, கிருத்தம்னா அதிலிருந்து செய்யப்பட்டதுதான் இந்த சூக்ஷ்ம, கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம சரீரம். சத்கர்ம ஜன்யம். எப்படி உனக்கு இது கிடைச்சது, இப்ப உள்ள இப்ப மனிதன் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் வேற, இப்ப பக்கத்துல ஒருத்தர் இருக்கார் மனிதரா இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான சூக்ஷ்ம சரீரம் வேற. ஏன்னா என்னுடைய கேட்கும் திறன் என்பது வேறு, அவங்களுடைய கேட்கும் திறன் மாறுபடலாம். என்னுடைய கண்ணுக்குள்ள கண் திறன்கிறது, சூக்ஷ்ம சரீரங்கிறது ஒரு இதுல திறனாக வெளிப்படும். இப்ப கண் இந்திரியம் அப்படிங்கிறது ஒரு சக்தி. அப்ப எங்கிட்ட இருக்கிற சக்தி வேற, என்னோட பவர் கண்ணுல வேற, பக்கத்துல ஒருத்தர் கண்ணாடி ஓட்டுனாங்கன்னா அவங்களுடைய பவர் வேற. சோ சூக்ஷ்ம சரீரம் என்ன ஆகுது, சரீரத்துக்கு சரீரம் மாறுபடுகிறது. மனித சரீரத்தை எடுத்தீங்கனாலே ஒருத்தரோட சூக்ஷ்ம சரீரத்துக்கு இன்னொருத்தருடைய சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்ன வருது, மாறுபாடு வருது. இங்கேயே மாறுபாடும் போது ஒரு பூனை நாயெல்லாம் எடுங்க, அதுக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் மனிதன் இருந்த சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து அதே வேறுபட்டது, மாறுபடுதா இல்லையா. இப்ப நாய்க்கு அந்த மோப்ப சக்தி நம்மளோட அவ்வளோ அதிகம், அதனாலதான் போலீஸ்கார பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. நம்மளால கண்டுபிடிக்க, மனுஷன் என்னால கண்டுபிடிக்க முடியாது. அந்த போலீஸ்கார நாயோட போகும்போது நமக்கு என்ன தெரியணும், இவருக்கு இருக்கிற இந்திர மோப்ப சக்தியை விட, இந்திர சக்தி மூக்கினுடைய சக்தியை விட அந்த நாய்க்கு என்னது அதிகம், அதனாலதான் அதை பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. சோ அதனுடைய சூக்ஷ்ம சரீரத்தும் அதனுடைய திறன் என்பது வேறு. அதே நீங்க ஒரு பூனை அதனுடைய சக்தி, ஒரு புலி அந்த கொண்ட சரீரம் அதனுடைய சக்தி, ஒரு நாய், இந்த மாதிரி சூக்ஷ்ம சரீரங்கள் என்னப்படுது, வேறுபாடு பார்க்கிறோம். ஒரு ஜாதிக்குள்ள பார்த்தாலும் வேறுபாடு இருக்கு, மற்ற ஜாதியோட கம்பேர் பண்ணாலும், மனித ஜாதி விலங்கு ஜாதியில கம்பேர் பண்ணாலும் என்ன இருக்குது, மாறுபாடு நம்ம பார்க்கிறோம். எப்படி இந்த மாறுபாடு, ஏன்னா எல்லாம் 5ல இருந்து தான் வந்தாரு படைச்சாரு. இவர் என்ன சொன்னாரு, 5 அபச்சீகிருத பூதத்துல இருந்து எல்லாத்தையும் படைச்சனா அதுல இருந்து எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. அட்லீஸ்ட் மனிதர்களுடைய தான் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா. ஏன் என்னுடைய கண்ணுக்கு பவர் வேற, என் பக்கத்துல இருக்க கண்ணாடி ஓட்டுனாங்கன்னா அவங்க பவர் வேற, இல்ல ஒருத்தர் கண்ணே தெரியுறது இல்ல, இல்ல ஒருத்தர் கண்ணாடியே சாகிற வரைக்கும் போடுறது இல்ல, அவ்வளவு நல்லா கண்ணு தெரியும் சில பேருக்கு. எப்படி அப்ப கடவுள் ஓர வச்சனை பண்ணிட்டாரா என்ன. நம்ம நிறைய பாலபிஷேகம், நிறைய இறை வழிபாடு பண்ணவங்களுக்கெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு கண்ணாடி எல்லாம் வேண்டாம், நீ அப்படியே அப்படியே சத் கர்ம ஜென்மம். இதற்கு முன்னால ஜென்மத்தில் நீ என்னென்ன நல்ல காரியங்கள் பண்ணினியோ சத்கர்மம், அந்த புண்ணியத்தின் அக்கௌண்ட்டை வச்சுதான் என்ன கிடைக்குது நமக்கு, மனித சூக்ஷ்ம சரீரம். அதாவது இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு நேரடியான காரணம் யாரு, 2 காரணம். ஒண்ணு இந்த அபஞ்சீகிருத பஞ்சபூதங்களால் ஆனதானாலும் அது மட்டும் டிசைட் பண்றது இல்ல, உன்னுடைய சத் கர்ம ஜென்யம், இதுக்கு முன்னால நீ செய்த புண்ணிய பாப்பங்கள் டிசைட்ஸ் யுவர் சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் டிசைட்ஸ் யுவர் ஸ்தூலமே. அடுத்தது சுக துக்காதி போக சாதனம். நீங்க பாருங்க, அது ஆயத்தனம், இடம். எது சுக துக்கங்களை அனுபவிக்கக்கூடிய இடம் என்னது, ஸ்தூலம். இது என்னது, கருவி.
சுகதுக்கங்களை செய்ய கருவி. சாதனம் என்ன? கருவி. சுக துக்கங்களை அனுபவிக்கிற கருவி. துக்கம் எதுலங்க அனுபவிக்கிறோம்? கையிலையா? இந்த கையிலையாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்? மனம். சோ கருவி. சுகத்தையும் துக்கத்தையும் ரெண்டுமே அனுபவிக்கக்கூடிய கருவி. எது? நம்ம எதை படிச்சுட்டு இருக்கிறோம்? சூக்ஷ்ம சரீரத்துக்கு டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், அது அப்பஞ்சீகிருத பஞ்சபூதங்களால் ஆனது. அது மட்டும் இம்பார்ட்டன்ட் ரோல் இல்ல, கூட யாரு? உன்னுடைய சத்கர்ம ஜன்யம், நீ செஞ்ச புண்ணிய பாப்பத்தை வச்சுதான் அது டிசைட் ஆகுது. அதனாலதான் இத்தனை டிஃபரன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் மூணாவது, அது சுக துக்கங்களை அனுபவிக்கிற கருவி. ஆச்சா? அந்த கருவி உட்கார்ந்து இருக்கிற, இப்ப காது கேட்கிற திறன் ஒரு கருவி அப்படின்னா அது உட்கார்ந்து இருக்கிற இடம் தான் இந்த ஸ்தூலம். அந்த இந்திரியம் உட்கார்ந்து இருக்கிற அந்த சக்தி, கேட்கிற சக்திங்கிறது உட்கார்ந்து இருக்கிற இடம் தான் இந்த காது, பாக்குற மசில், போன்ஸ். ஆனா அதுக்குள்ள இருக்கிற சக்தி தான் என்னது? கருவி. ஆச்சா? சுக துக்காதி போகாதி சாதனம். பஞ்ச ஞானேந்திரியாணி. இப்ப என்னென்ன அதோட பார்ட்ஸ்? இப்ப ஸ்தூல சரீரத்துக்கு என்ன பார்ட்ஸ்? அது நான் பார்த்தாவே தெரியும் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு ஸ்தூல சரீரத்துல. கண்ணு, காது, மூக்கு, உடம்பு, கை, காலு, வயிறு, உள்ள லிவரு, லங்ஸு, கிட்னி, பேங்க்ரியாஸ், பெருங்குடல், சிறுப்பு, இந்த மாதிரி ஒரு லாங் லிஸ்ட். எலும்பு எடுத்தீங்கன்னா அதில் 107 எலும்பு இருக்கும்பாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்கள், அதாவது என்ன சொல்றது, அதனுடைய பார்ட்ஸ் தெரியுதா? அந்த மாதிரி சூக்ஷ்ம சரீரத்தினுடைய பார்ட்ஸ். இது இறைவனாலதான் சொல்ல முடியும், எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. ஏன்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு இருக்குன்னு இறைவன் சொல்லிதான் தெரியுது. அப்ப அதுல இருக்கிற பார்ட்ஸ் யார் தான் சொல்ல முடியும்? இறைவன் சொல்றாரு. முதல்ல பஞ்ச ஞானேந்திரியாணி. அப்புறம் என்னன்னு விளக்க போறாரு எல்லாத்தையும். மொத்தம் பஞ்சன 5 ஞான இந்திரியங்கள். அந்த சூக்ஷ்ம சரீரத்தை உள்ள கண்ணுக்கு தெரியாத கற்பனை பண்ணிக்கிங்க. அது ஃபர்ஸ்ட் அதனுடைய பார்ட் சொல்லிட்டே வர்றாரு. எப்படி கண்ணு, காது, மூக்கு நமக்கு தெரியுதோ வெளியில ஸ்தூலத்துல, அது மாதிரி சூக்ஷ்மத்துல என்ன இருக்கு? 5 ஞான இந்திரியங்கள். அடுத்தது 5 கர்ம இந்திரியங்கள். எனக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவிக்கு பேரு ஞானேந்திரியம். நான் கர்மத்தை செய்யறதுக்கு உதவி பண்ற இந்திரியங்களுக்கு பேர் கர்மேந்திரியம். அப்ப 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 பிராணன். பிராணன்னா உள்ள போற காத்து, அதனுடைய பிராண சக்தியை பொறுத்து 5ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. 5 பிராணன். மூச்சு காற்றுதாங்க, உள்ள போனது மூச்சு காற்றுதான், வெளியில வர்றதும் காற்றுதான். ஆனா அதோட ஃபங்க்ஷனல் டிஃபரன்சஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? சக்தியினுடைய வெளிப்பாடு ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு அதை பொறுத்து அது 5 பிராணன். இப்ப எவ்வளவாச்சு? 15. பஞ்ச பிராணன் ஆதயக மனக. அடுத்தது மனம், ஏக்க புத்தி. அப்புறம் புத்தி, மனம், புத்தி, ஏகா, ஒரு மனம், ஒரு புத்தி. ஏவம் சப்த தசா கலபிகி, 17 பார்ட்ஸ். சப்த கலாபிகி, 17 அங்கங்கள், 17 உறுப்புகள், 17 பார்ட்ஸ் இருக்குது. சக எத்திஷ்டதி, இந்த 17 அங்கங்களுடன் எது இருக்குதோ அதுக்கு பேரு, எது இருக்குதோ அதுக்கு பேரு தத்து சூக்ஷ்ம சரீரம். இத சில இடங்கள்ல நம்ம என்னவா பார்த்திருப்போம்? 19ஆ பார்க்கலாம். அந்த புத்தி மனம் 2ஆ பிரிக்கலாம். அது கூட திருப்பி 4ஆவும் பிரிக்கலாம். புத்தி, அது கூட அகங்காரம், சித்தம். மனம்ங்கிறத அகங்காரம் சேர்ந்து போகும், புத்திங்கிறது சித்தம், ஸ்டோர் ஹவுஸ். அதை சேர்த்து 19ஆவதும் நம்ம சொல்லலாம். இங்க அவர் சொல்றது மொத்தமா 17 அங்கங்களை உடைய. என்னென்ன? 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்ம இந்திரியங்கள், 5 பிராணன், 5 + 5 + 5 மேக்ஸ் 15, 16 மனம், 17 புத்தி. இப்படி உள்ள பிரிவு இருக்குது. அதுக்கு பேரு, அந்த டோட்டல் அந்த எல்லாம் சேர்ந்ததுக்கு பேரு சூக்ஷ்ம சரீரம். அப்புறம் என்ன கேட்கறான்? ஒன்னொன்னா சொல்றாரு. ஞானேந்திரியம்னா என்ன? இப்போ ஒன்னொன்னா விளக்கங்கள் வருது. நம்ம அப்படியே அதை ஒன்னொன்னா பார்த்துட்டே போறோம். ஞானேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியாணி காணி. எது எது பஞ்ச ஞானேந்திரியங்கள்? எது எது? ஸ்தோத்திரம்,
இதுக்கு வந்துங்க காது இந்திரியம்னு புரிஞ்சுக்கணும். இந்த பிசிக்கலா கண்ணுக்கு தெரிகிற காதல்ல, எனக்கு சூக்ஷ்மம்னு சொல்லிட்டுல, கண்ணுக்கு தெரியாதுன்னு இதை பிடிச்சிட்டு கூடாது. இதற்குள் ஒரு சக்தி இருக்குது, திறன் இருக்கு. என்ன திறன்? கேட்கும் திறன். அதுதான் ஃபர்ஸ்ட். ஸ்ரோத்ரம், காது இந்திரியம். நாட் காது, பிசிக்கல் காது கிடையாது, காதுக்குள்ள இருக்கிற அதுக்கு பேர் இந்திரியம். ஸ்ரோத்ரம் காதிந்திரியம், துவக்கு தோலிந்திரியம், சக்ஷு கண்ணிந்திரியம், ரசனா நாக்கீந்திரியம், கிராணம் மூக்கீந்திரியம். இதெல்லாம் என்னது? 5 ஞானேந்திரியங்கள். சோத்திரம், துவக்கு, சக்ஷு, ரசனா, கிராணம். காது, தோல், கண், நாக்கு, மூக்கு முதலியவை 5 ஞானேந்திரியங்கள். இப்ப கண் இந்திரியம் அப்படின்னா இந்த பிசிக்கல் கண்ணுல, அந்த பிசிக்கல் கண்ணுக்குள் இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. சூக்ஷ்ம சரீரங்கிறது ஒரு சக்தி ஃபார்ம் தான். அதுக்கு பேர் தான் கண்ணிந்திரியம். காதிந்திரியம் சொல்லும் போது இந்த காதுக்குள் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு கேட்கிற சக்தி. we cannot see it, we cannot see the energy. Can you see the current? இப்போ kinetic energy, potential energy, அதை can you see that energy? No. அதே மாதிரி தான் இது உள்ள பார்க்க முடியாது, பட் இருக்கு. இவர் அடுத்து சொல்றாரு, ஸ்ரோத்திரம் முடிஞ்சதா, அடுத்தது ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதா. இப்போ ஒரு இந்திரி சக்திங்கும் போது யார் வருவா? தேவதா. அவங்க தான் அந்த இடத்துல நின்று அந்த காது ஃபங்க்ஷனில் கவனிச்சுக்கிறவங்க. இப்போ நாம் அங்கே எந்திரிச்சு சுவாமி தான் சொல்லுவேன், கால் எந்திரிச்சோன்னே காதுக்கு வேலை செய்யறதுக்கு 2 சொட்டு மருந்து, மூக்கு வேலை செய்யறதுக்கு 2 சொட்டு மருந்து, நாக்கு வேலை செய்யறதுக்கு 2 சொட்டு மருந்து விட்டாதான் வேலை செய்யன்னு வச்சுக்குங்க. தேவையெல்லாம் கழட்டி விட்டுருங்க. நம்மளால தான் பண்ணுறோம் அப்படின்னா அதை எதோ நீங்கள் காதுக்கு வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? எதையோ ஒரு மருந்து கண்டுபிடிச்சா அது கண், காது, மூக்கு, தோல் எல்லாம் பூசி இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த எனர்ஜி கொடுக்கறது, எனர்ஜி கொடுத்து இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்ய. எப்படி காருக்கு பெட்ரோல் போடுற மாதிரி, பெட்ரோல் போட்டிங்கன்னா அது இருக்கிற வரைக்கும் ஓடுற மாதிரி கால் இருந்துச்சு நீங்கள் இந்திரியத்துக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறமே என்ன? அது உங்களுடைய கட்டளையை கேட்டுட்டா வேலை செய்யுது. அப்போ யாரோ அது இயங்கிட்டு இருக்குதுல்ல. ஆனால் இப்போ காரு பெட்ரோல் இல்லாமல் ஓடுமா? நல்லா யோசனை பண்ணிப்பாரு. ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கே இல்லாம அது ஓடுமா? நல்லா சொல்றோம்ல ஓடாதுன்னு. அப்புறம் நான் எதுவுமே பண்றது இல்லையே, இது எப்படிங்க கேக்குது? எப்படியோ கேக்குது விடுங்க. அப்படி இல்லை, எப்படி கேக்குது? திங்க் பண்ணும்ல. அது எப்படியோ கேக்குது, எப்படியோ கண்ணு பாக்குது, எப்படியோ அந்த சக்தி எப்படி கிடைச்சது அதுக்கு? நான் உள்ள போட்டது கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், அது மட்டும்தான் நான் பண்றேன். அது எப்படிங்க எனர்ஜியா மாறுச்சு? ஏங்க அது வெளியில் இருக்கிற முருங்கைக்காய் தானே எனர்ஜியா மாறுறது இல்லை, வயிற்றுக்குள்ள போட்டது மட்டும் அது எப்படிங்க எனர்ஜியா மாறுது? ஏன்னா முருங்காய் ஆஃப் இட்ஸ் ஓன் எனர்ஜியா மாறுது. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. அப்போ முருங்காய் எனர்ஜியா மாறுது. முருங்காய் இப்போ கால்சியம் வந்து கம்மி, ராய்க்குள் குடி, அந்த அது இருக்க அது தானாகவே அந்த சக்தியை வெளிப்படக்கூடுதுன்னு வச்சுக்குங்க. அப்படின்னா ராகி இருக்குது அந்த மூட்டாயில, இப்படி கை வச்சோன்ன நம்ம உடம்புக்கு அந்த சக்தி ஏறணும்ல. ஸோ ஏதோ நடக்குது, நடுவில் ஏதோ நடக்குது. அது என்ன? அதுதான் திங்க் பண்ணுங்கிறது. இப்போ காது இருக்குன்னா அது கேட்குது அப்படின்னா அது ஒரு நாள் மட்டுமா கேட்டுட்டு ஆஃப் ஆகுது? உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுது? நாக்கு, காது, கண்ணு, மூக்கு வேலை செய்யுது. அப்படின்னா யாராவது ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு எப்படி டிரைவர் இல்லாம அந்த கார் ஓடாத ஒரு ஜடமான கார், அதை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இன்னைக்கு டிரைவரே இல்லாத காரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க போயிடாதீங்க, நான் கொடுக்குற உதாரணம் மேட்ச் ஆகாது. ஒரு கார்னா டிரைவ் பண்றதுக்கு, அதை ஓட்டி செல்வதற்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா? ஜடமான கார் ஓடுமாங்க? பெட்ரோல் இல்லாத கார், எனர்ஜி, ஒரு கான்சியஸ் 2 இருக்கணும். பெட்ரோலும் இருக்கணும், அதை ஓட்டுற ஒரு டிரைவரும் இருக்கணும். அப்பதான் அது ஃபங்க்ஷனுக்கு வருது. ஆச்சா, இப்ப இந்த காது இருக்கு, இது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, நமக்கு தெரியுது, ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. அப்ப சிந்திச்சு பார்க்கணும்,
ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா காது கேட்டதுன்னு என்ன அர்த்தம்? ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கண்ணு தெரியுதா இல்லையா? கண்ணு இப்படி திறந்தோன்னா கண்ணு தெரியுதா இல்லையா? இப்ப நான் சொல்றதெல்லாம் காதுல கேட்குதா இல்லையா? அப்ப அந்த காது ஓடிக்கிட்டு தானே இருக்குது. ஓடிட்டு இருக்கு மீன்ஸ் இட் இஸ் ஃபங்க்ஷனிங். நம்ம கண்ணு முன்னால பாக்குறோம். எந்த ஒரு ஜடம் ஃபங்க்ஷனிங் ஆக்கணும்னாலும் நமக்கு ரெண்டு கான்செப்ட் தெரியணும். ஒன்னு ஓட்டுறம் ஒருத்தர் இருக்கணும், பெட்ரோல் ஒன்னு இருக்கணும். ஆச்சா, இந்த காது ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இந்த ரெண்டு யாரு ஓடிட்டு இருக்கா? யார் இந்த ரெண்டும்? பெட்ரோல் வேணும், எனர்ஜி, ஃபியூயல். அப்புறம் அதை வழி நடத்தி செல்ற ஒருத்தர் வேணும். தெரியுங்களா? இப்போ இதை ஓட்டு நீங்க கால் எடுத்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணீங்களா என்ன? நான் தான் சுவிட்ச் ஆஃப் கீட் போட்டு கார் ஸ்டார்ட் பண்ற மாதிரி. ஆர் யூ டிரைவிங் யுவர் இயர்ஸ்? நோ. ஆர் யூ கிவிங் கால சொட்டு மருந்து விட சொன்னேன். ஆர் யூ கிவிங் சொட்டு மருந்து சக்தி டு யுவர் இயர்ஸ் டெய்லி? நோ, ஐ எம் நாட் டூயிங் எனிதிங். என்ன பண்ணுவேன்? நல்லா தோடு வாங்கி காதுல போட்டுக்குவேன். இது வேணா எனக்கு தெரியும். அலங்காரம் பண்றது, சோ கிளீன் பண்றது, இதெல்லாம் பண்ணிக்கிறோம். கேக்குதா இல்லையான்னு தெரியுறது. என்னத்தை பண்றோம் நம்ம? இட்ஸ் லுக் ஆஃப்டர், டிரைவ் பை, எனர்ஜி இஸ் கிவன் பை தேவதா. இது யார் பார்த்து டிரைவ் ஆகுதுன்னு தெரியுது, ஒரு எனர்ஜி வேணும்னு தெரியுது, ஒரு புயல் வேணும்னு தெரியுது, அதை டிரைவ் பண்ற ஒருத்த வேணும்னு தெரியுது இல்லையா? அப்ப இது ரெண்டு யாரு? தேவதைகள். நாம தேவதைகள் நோக்கி எங்கெங்கயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எங்க இருக்கிறாங்க எல்லாம் பிரதிஷ்டானது இடம். அது புரிஞ்சுக்க, அப்பதான் இங்க புரியும். ஏன்னா அவர் ஒண்ணுக்கு தேவதைன்னு போயிட்டாரு அவர் பாட்டுக்கு. எப்படி தேவதை? எப்படி தேவதைனா எப்படி அது ஃபங்க்ஷனிங் இருக்குது? நான் கண்டிப்பா இப்ப நாக்கு காலை எந்திரிச்சோன்ன ஒன்னு சாப்பிட்றீங்க, அது டிரைவிங்ல ஃபங்க்ஷனிங் தெரியுது நமக்கு, நாக்கு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப அதுக்கு என்னது? ஒரு தேவதை. ஒரு மூக்கு, ஒரு நதி ஓடிட்டு இருக்கு, இட்ஸ் டிரைவன், ஒரு தேவதை அங்க இருக்காங்க. அந்த சக்தி தான் நம்ம தேவதைன்னு சொல்றோம். அது கான்சியஸான சக்தி. அது ஜட சக்தியில கரண்ட் லைட்டா வருது, ஃபேனா வருது, அது ஜடம். அது cannot drive my ears. அப்ப உள்ள என்ன இருக்கணும்? கண்டிப்பா ஒரு கான்சியஸ் பீயிங் இருக்கணும். அது புரியணும். அப்பதான் அந்த தேவதைகள் என்ன சொல்றாங்க புரியும். ஒரு இந்த அது பாருங்க, பிரத்யக்ஷ தேவதா அப்படி சொல்லுவாங்க. அதாவது சமஷ்டியா ஒரு தேவதை, வியஷ்டியா ஒரு தேவதை இருக்கணுமா இல்லையா? சமஷ்டியா, ஏன்னா என்னோட காது ஃபங்க்ஷனுக்கு தனியா ஒரு தேவதை இருக்கணும். பக்கத்துல ஒரு கண்ணை பாக்குறீங்கன்னா அங்க ஒரு தனியா ஒரு தேவதை இருக்கணும் அந்த சரீரத்துக்குள்ள. அப்போ டோட்டலா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுக்கு யார் இருக்கா? அப்போ வியஷ்டி, சமஷ்டி. இப்ப சூரியன் கண்ணுக்கு தேவதை, அதே தேவதை என்ன இருக்கணும்? இங்கேயும் பிரதிஷ்டா இருக்கணும். பிரதிஷ்டா இருக்கணுங்க. ஆவாகயாமி, தியாயாமி சொன்னதுக்கு அப்புறம் தான் போட்டோலையும் சிலையிலையும் யாரு வர்றா? தேவதைகள் ஆவாகாமியா. அந்த மாதிரி நீங்க ஆவாகாமியும் பண்ணல, நீங்க தியாயாமியும் சொல்லல. சொல்லாமையே அவங்க இங்க இருக்கிறாங்களா இல்லையா? அதுதான் தேவதைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா மகனாளாச்சு எங்களுக்கு இது எங்கெங்க தேவதை தேவதை எடுக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போனோம்னு ஃபர்ஸ்ட் போர்ஷன், ஃபர்ஸ்ட் லெசன் இதான் நடத்துவாங்க. நம்மளுக்கு அந்த கனெக்டே புரியல. எப்படி தேவதை எங்க? இது நான்கிற மாறுதிக்கிறாச்சே, இது எங்காது நான் பாக்குறேன், எங்கன்னு நான் பாக்குறேன்னு பதிஞ்சு தேவதைகள் கான்செப்டை கொண்டு வரதுங்கிறது வேதாந்தத்துல ஒரு ஸ்டெப். அது சோ ஒன்னொன்னு இட்ஸ் லுக் ஆஃப்டர் பை, நாட் பை மீ, நாட் பை மீ, இட் இஸ் பை தேவதா. ஒரு நதி ஓடுது, அது ஒரு தேவதை. ஒரு சூரியனை பார்க்கிறோம், அது ஒரு தேவதை. ஒரு காற்று வீசுது, தேவதை. மழை பெய்யுது, தேவதை. அங்க ஒரு சக்தி. ஒரு டிரைவனுக்கு ஒரு சக்தி இருக்கணும், ஒரு கான்சியஸ்னஸ் இருந்தா தான் அந்த செயல் நடைபெறும். எப்படி கார் எக்ஸாம்பிள் எடுத்துக்க, ஒரு சைக்கிள் அது வாடி சாட்சி வச்சா அப்படியே கிடக்கும் இல்லைங்களா? அதுக்கு என்ன வேணும்? டிரைவ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்பதான் அது மூவிங்ல வரும், ஆக்ஷனுக்கு வருது. ஜஸ்ட் லைக் தட் என்னுடைய காதை இயக்குவதுன்னு ஒண்ணு இருக்கு. காது இருக்கிறது வேறீங்க, அதை இயக்குதல்னு ஒண்ணு இருக்கணுமே வேண்டாமா? ரோட்ல வீட்டுல கார் நிக்க வச்சிருக்கோம், இயங்கணுமா வேண்டாமா? அது அப்பதானே உங்களுக்கு அது பிரயோகத்துக்கு வரும். நிறுத்தி வச்ச காத்துல நீங்க எங்க போவீங்க? நிறுத்தி வச்சிருக்கிற போர்ட்டிக்கோல நின்றுட்டு இருக்கிற காரை வச்சு உங்களுக்கு என்ன பிரயோசனம்? நோ யூஸ். அப்ப அது யூஸ் ஆகணும்னா என்ன பண்ணி ஆகணும்? அது ஃபங்க்ஷனிங்க்கு வரணும். அது பண்றது யாரு? தேவதைகள்.
இந்த கலாச்சாரத்தை விட்டுட்டு நம்ம வெளியில போய் வெறும் மேக்ஸ் பிசிக்ஸ் இந்த தேவதைகளை ஒதுக்கிட்டு தான் ஸ்கூல்ல பாடமே நடத்துறாங்க. ஆச்சா, அதனாலதான் அதுங்களுக்கு இந்த கனெக்ஷன் தெரியாதனாலதான் எதை பெருசான என்ன பண்ணுது, நதியை பொல்யூட் பண்ணுது, கடலை பொல்யூட் பண்ணுது, கண்ணை கெடுத்துக்குது, டிவியா பார்த்து காதல மாட்டி மாட்டி காதை கெடுத்துக்குது, சாப்பிட கூடாதுல சாப்பிட்டு நாக்க கெடுக்குது, வயிற்ற கெடுக்குது. ஏன்? இட் இஸ் நாட் கனெக்டட். இது அவங்க இங்க உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு தேவதையினாலதான் நான் காது கேட்டுட்டு இருக்கும் போது அந்த பக்திங்கிறது அங்க வரணும், அந்த தேவதையினால. அப்ப அந்த பரஸ்பரம் பாவயந்தக, அப்ப அங்க கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயம்லாம் புரியும். ஏன்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டே இருக்கிறோம். திருப்பி என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு வழிபாடு பண்ணணும், ஒரு நன்றி, ஒரு கிராட்டிடியூட், லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் தட் தேவதா. எப்ப வரும் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன்? இதை சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆயிரும், ஐயோ நம்ம காது அவங்களாலதான் கேட்டுட்டு இருக்கிறோம், மூக்கு அவங்களாலதான் நுகர்ந்துட்டு இருக்கிறோம், வாயில் அதனாலதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், ஜீரணம் பண்றது யாருதா? அவருதான். வைஸ்வானர் அக்னியாக இருந்து நீ ஓட்டதில்ல, நான் நீ ஒருக்க சமையல் ரூம்ல பண்ற பச்சாமியகம் வயிற்றுல நீ ஓட்டதில்ல, நான் தான் சமைச்சிட்டு இருக்கிறேங்கிறார் கிருஷ்ணர். தேவதா ரூபத்து கிருஷ்ணர் அந்த இடத்துல ஈஸ்வரஹா. கிருஷ்ணர் அங்க வயிற்றுக்குள்ள உள்ள போனாரு. ஈஸ்வர தத்துவம் தேவதைகளை தன் கண்ட்ரோல் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு, நான் வயிற்றுல ஓட்டதில்ல கத்திரிக்காய் வெண்டைக்காவை முரங்காய் எல்லாம் ஜீரணம் பண்ணி கொண்டிருக்கிறேன் பாரு, வைஸ்வானர் அக்னியாக இருந்து. சோ எல்லாமே என்ன இருக்காங்க, தேவதைன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப என்னன்னு சொல்ற, இப்ப பாங்க, இப்பதான் புரியும் உங்களுக்கு. இப்போ ஒன்னொன்னுக்கு ஒரு தேவதை இருக்காங்க. தினம் உங்களுக்கு நாம என்ன சொல்லலாம், நன்றி சொல்லி வழிபடலாம். ஸ்ரோத்ரஸ்ய தேவதா யாரு, திக்கு. திக் தேவதான்னு ஒருத்தர் இருக்காங்க, திசைகளுக்கு உண்டான தேவதை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறவங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த அக்னி மூலை இது என்னமோ சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப இதெல்லாம் என்னது, ஒரு ஒரு தேவதைகள் அந்த வீட்டுல இருக்கிற இடம். இப்ப அக்னி மூலை அப்படிம்பாங்க. அந்த இடத்துல நீங்க திட்டு வச்சுக்கங்க, அந்த இடத்த அந்த மேல நடக்காத மாதிரி பாத்துக்குங்க அந்த இடத்த. அது மேல ஒரு அடுத்திட்டு கட்டி அது மேல அடுப்பு எரியிற இடம் ஒரு வீட்டுல, அது அங்கதான் இருக்கணும். இதெல்லாம் நம்ம பண்றோமே, அது பிரகாரம் இந்த மாதிரி பீரோ இந்த இடத்துல வைக்கணும். யாராவது என்னைக்காவது அந்த தேவதைகளை வழிபட்டு இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த அந்த இவங்களே வர்றாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் பிளான் போட்டு கொடுக்குறவங்க, அவங்க என்னைக்காவது எங்க இந்த இடத்துல அக்னி தேவதை தானே நீங்க வழிபட்டுட்டு நீங்க சமையல் ஆரம்பிங்கன்னு சொல்லி கொடுக்குறாரா என்ன? அந்த ஆட்டிடியூடே அங்க கிடையாது. அந்த தேவதைகளை நம்ம வழிபடணுங்கிற ஆட்டிடியூடே கிடையாது பாருங்க. இது இப்படி வைக்கணும், இது இப்படி வைக்கணும், இது இப்படி வைக்கணும், இவ்வளவு காசை கூட நான் சொல்றேன் போறேன், நாமளும் அதை அங்கங்க வச்சிடறோம். என்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு போனா அக்னி தேவதை வழிபடுறோம்? அந்த அவங்க சொன்ன அந்த அந்த இடத்துல யார் இருக்கா, தேவதைகள். இவர் என்ன சொல்றாங்க, திக்குக்கு அந்த திக் தேவதைங்கிறது அவங்கதான், திசைக்குண்டான தேவதைகள். வட வட அக்னி மூலை எனக்கு அதை பத்தி அவ்வளவுமா தெரியாதனால எனக்கு சொல்ல தெரியல. அதெல்லாம் தேவதைகள், திக் தேவதைகள் தான் அவங்க சொல்றாங்க. அடுத்தது ஸ்ரோத்ரஸ்ய தேவதா திக்கு. அவங்க திக் தேவதைன்னு ஒரு தேவதை நம்ம காதுக்குள்ள உட்கார்ந்து காதை கவனிச்சுக்கிறதுனாலதான் காது டிரைவ்ல இருக்குது. இல்லைன்னா போர்ச்சிக்கோள் நிக்கி வச்ச காதாட்ட காது அழகா இருக்கும், தோடு அழகா இருக்கும், உள்ள கேட்காது. தெரிஞ்சுங்களா? அந்த தேவதை உள்ள இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? அப்படி ஒரு தேவதை இருக்கிறதே நமக்கு தெரிஞ்சாதானே. முதல்ல தேவதை இருக்குன்னு தெரியணும், அது மேல ஸ்ரத்தை இருக்கணும், அது புரியணும். சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குற சப்ஜெக்ட் வேற புரிஞ்சாத்த ஓ இங்க தேவதைகள். இந்த தேவதையும் போது இந்த காதலை என்ன பண்ணிக்க மாட்டோம், கெடுத்துக்க மாட்டோம். அந்த அறிவு தானே உள்ள வந்துடும். கை விடுறதுக்கு முன்னாலேயே எதாவது பண்றதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணும், ஐயோ யார் இருக்காங்க, தேவதை, திக் தேவதா. அடுத்தது त्वचोहो, யாரு त्वचो, சாரி ஸ்ரோத் திக் தேவதா त्वचोहो, எஸ் கரெக்ட். त्वचोहो வாயுஹு, வாயு தோலுக்கு தேவதை வாயு. வாயு தேவதை தான் யாருக்கு, தோல், ஸ்பர்ஷம், சென்ஸ் ஆஃப் டச், அது தோல், அதுக்குண்டான தேவதை வாயு தேவதா. त्वचोको தோலுக்கு வாயு.
அடுத்தது சக்ஷுகு சூரியகா, கண்ணினுடைய தேவதை சூரியன். ரசனாயாக, நாக்கினுடைய தேவதை வருணன், வருணகா. ரசனாயாகனா நாக்கு, அந்த இந்திரியத்தினுடைய தேவதை வருணன். அதனால நாக்கு எப்பவுமே எப்படி இருக்குது? ஈரமா இருக்கு. ஏன்? வருணன். அடுத்தது கிராணசிய, மூக்கு, 2 மூக்கு. அஸ்வினி குமாரர்கள் சொல்லுவோம் தமிழ்ல. அந்த நவுங்கிறது டூயலுக்காக வருது சமஸ்கிருதத்துல. அஸ்வினி குமாரர்கள். ஸோ திக் தேவதா, வாயு தேவதா, சூரிய தேவதா, நாக்குக்கு வருண தேவதா, மூக்குக்கு அஸ்வினி குமாரர்கள். இதுதான் அந்தந்த தேவதைகள். இவங்கெல்லாம் தான் அந்த ஃபங்க்ஷன்ல வச்சிருக்கிறவங்க. அடுத்தது இது ஞானேந்திரிய தேவதாக்கா. இதுதான் ஞான இந்திரியங்களுடைய தேவதைகள். இப்ப அந்தந்த இந்திரியத்துக்கு உண்டான விஷயம் என்னன்னு சொல்றாரு. ஸ்ரோத்ரஸ்ய விஷயாக, காதினுடைய விஷயம், தி ஏரியா ஃபங்க்ஷனிங். எந்த ஏரியாவில் அது வேலை செய்யும்? சப்த கிரகணம். சப்தத்தை கிரகணம் பண்ணும். சப்தத்தை அறியக்கூடிய சப்தம் தான் காதினுடைய விஷயம். இது இந்திரியம், அதனுடைய விஷயம் வெளியில் இருக்கு. அந்த எந்த ஏரியாவில் இது ஒர்க் பண்ணும்? சப்தம்ங்கிற ஃபீல்ட்ல இது ஒர்க் பண்ணிக்கும். ரூபம்ங்கிற ஃபீல்டு இது ஒர்க் பண்ணாது. காது கலரை பார்க்காது. அதுக்குன்னு ஒரு ஃபீல்டு. என்ன ஃபீல்டு? சப்தம். அந்த ஃபீல்ட்ல இது வேலை செய்யும். சப்த கிரகணம் காதினுடைய விஷயம். எந்த ஃபீல்ட்ல அது வேலை செய்யணும்? சப்தம்ங்கிற இடத்துல அது வேலை செய்யும். அது மாதிரி தொச்சோகோ, தோல் எதுல வேலை செய்ய, எந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணோம்? ஸ்பர்ஷம். தோலினுடைய விஷயம் ஸ்பர்ஷ கிரகணம். தொடு உணர்வு, வெளியில் இருக்கிற விஷயங்களுடைய சென்ஸ் ஆஃப் டச், அதுதான் தோலினுடைய விஷயம், சென்ஸ் ஆஃப் டச். காதுனுடைய விஷயம் சவுண்டு. சவுண்டு ரிசீவ் பண்றது, அந்த ஏரியாவில் அது ஒர்க் பண்ணும். சென்ஸ் ஆஃப் டச் யார் ஒர்க் பண்றது? ஸ்கின். அடுத்தது சக்ஷுஷுக விஷயக, கண்ணினுடைய விஷயம். வெளியில் இருக்கிற கலர் என்ன, வெளியில் இருக்கிற பொருளுடைய ஷேப் என்ன, கலர் என்ன, அது அதனுடைய ஏரியா ஃபங்க்ஷன். கலரையும் வர்ணத்தையும் ரூபத்தையும் சொல்லும். ரூபம்னா ஷேப், வர்ணம்னா கலர். அது ரெண்டு அதனுடைய ஏரியா. அதை கிரகணம் பண்ணிக்கும். அடுத்தது ரசனாயாக, நாக்கு. ரசகிரகணம், டேஸ்ட், சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். நாக்கில் எந்த வச்சாலும் அந்த ஏரியா அது அது டேஸ்ட்டை கண்டுபிடிக்கும். அது அதனுடைய விஷயம், காதினுடைய நாக்கினுடைய விஷயம். அடுத்து கிராணசிய, மூக்கு விஷயம் கந்தம், வாசம். அதனோட ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கிங் வாசம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத காது இந்திரியம், சக்தி. அதுக்குண்டான தேவதா திக் தேவதா. அது எதுல வேலை செய்யும்? ஃபீல்ட் ஆஃப் ஒர்க் எது? சப்தம். இப்படி ஒன்னொன்னுக்கும் ரெண்டு பார்த்தோம். இப்ப மூக்கு அஸ்வினி குமாரர்கள், அதனுடைய ஏரியா என்ன? வாசம். கண் அதனுடைய தேவதா சூரியன், அதனுடைய ஃபங்க்ஷனிங் ஏரியா என்ன? ரூபம், கலர். தோல் வாயு தேவதா, சென்ஸ் ஆஃப் டச். அந்த தோல்ல சுத்தி அந்த தொடு உணர்வு கொடுக்கக்கூடிய அறிவு கொடுக்குது. ஃபீல்ட் ஆஃப் தட் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றது. இந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லுது. இதெல்லாம் சங்கராச்சாரியரோ
இல்லை அதற்கு முன்னால் வந்த ஆச்சாரியர்கள் சொன்னதல்ல. உபனிஷத்துக்கள் இந்த கருத்துக்களை இறைவன் சொல்லியிருக்காரு. இவங்க அதை தொகுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கொன்னு அங்கொன்னு இருக்கிறத சங்கராச்சாரியார் ஒரு சின்ன நூலாக நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காரு தெரிஞ்சுக்கணும். ஓ இப்படி சங்கரர் சொல்றாரா, அப்ப மாத்வாச்சாரியர் என்ன சொல்றாரு, அவர் இதைத்தான் சொல்லுவாரு. கடைசி ஃபைனல்ல தான் எல்லாம் ஒரு டெசிஷன்ல வந்து அத்வைதமா துவைதமாங்கிற இடத்துல மாறுறாங்களே தவிர இது யாரு கேட்டாலும் இதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா இது இறைவன் கொடுத்த இறைவனோட வாக்கு. அடுத்தது சோகோ சக்ஷு ரசனாய கிரானம். ஓகே, அடுத்தது கர்மேந்திரியாணி இல்ல கடைசி வேர்டு வாக் பாணி பாதம். ஓ எஸ், அடுத்தது கர்மேந்திரியாணி காணி. இப்ப எது முடிஞ்சது, ஞான இந்திரியம் முடிஞ்சு. 5 ஞான இந்திரியம், அதற்குண்டான தேவதை பார்த்தோம், அதற்குண்டான ஃபீல்டு எது பார்த்தோம், அது எந்த விஷயம், அதுக்குண்டான விஷயம் எடுத்துக்கலாம், அதுதான் விஷயம் சொல்லுவோம். இந்திரியம் 5, அதற்குண்டான விஷயம். இந்திரியங்கள் நம்மகிட்ட இருக்கு, விஷயங்கள் எங்கிருந்து வரணும், வெளியிலிருந்து வரும். சப்தம் வெளியிருந்தா வரணும், ரூபம் வெளியிருந்தா வரணும், டேஸ்ட் வெளியிருந்தா வரும். ஸோ இந்திரியங்கள் இந்த பாடிக்குள்ள இருக்கு, சூக்ஷ்ம இந்திரியங்கள். அதோட விஷயம் வெளியில் இருக்கு, உடம்புக்குள்ள இல்லை, அது வெளியில் இருக்குது. அந்தந்த ஏரியால அது ஒர்க் பண்ணி நமக்கு என்ன பண்ணுது, ஒரு ஞானத்தை கொடுக்குது. இதனோட வேலை என்ன, 5 ஞானேந்திரியங்கள் வேலை. வெளியில என்ன ரூபம் இருக்கு, டேட்டா கலெக்டிங் எல்லாம் கொண்டு எங்க கொண்டு கொடுக்கும், மனதுக்கு கொண்டு கொடுக்கணும். இப்போ நீங்க ரோட்ல போறீங்க, முன்னால என்ன வரா, பின்னால யாரு வரா, சைட்ல யாரு வரா, சப்தம் எங்கிருந்து கேட்குது, என்ன நாத்தடிக்குது, எல்லாத்தையும் அந்த இந்திரியங்கள் என்ன பண்ணும், கலெக்ட் பண்ணி யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும், மனம். அந்த மனம் தான் என்ன பண்ணும் உங்களை, டிரைவ் பண்ணும் உங்களை. இந்த பக்கம் ஒரு கார்ல போறீங்க அப்படின்னா லெப்ட்ல போன இந்த வண்டி வருது, ரைட்ல போன இந்த வண்டி வருது, இந்த மீன் கடை தாண்டி போறோம், பூக்கடை தாண்டி போறோம், எல்லாரையும் எங்க யாரு அந்த புத்திக்கு, அந்த அறிவு புத்தி கொடுக்கறது யாரு, மனம் இஸ் த கலெக்டிங் ஏரியா. வச்சுக்கலாம். இப்படிதான் உடம்புக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்குது எல்லாமே. உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலினாலும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலினாலும் இப்படித்தான் வேலை நடக்குது. அடுத்தது கர்மேந்திரிய அடிப்படை. இப்போ என்ன முடிஞ்சது, 5 ஞானேந்திரியங்கள் முடிஞ்சது. அடுத்து என்னது, கர்மேந்திரியங்கள். அப்படின்னா என் மனம் ஒண்ணு நினைக்குது, போய் தண்ணி குடி. நாக்கு என்ன சொல்லிச்சு, ஐ எம் ட்ரை. யார்கிட்ட தான் சொல்லி ஆகுனது, நம்பகிட்ட சொல்ல, மனத்துக்கிட்ட தான் சொல்லணும். நாக்கு தானா போயெல்லாம் ஒன்றும் முடிவெடுக்க முடியாதுங்க. ஐ எம் ட்ரை, ஐ நீட் வாட்டர் அப்படின்னு அதுக்கு தோணுச்சுன்னா யார்கிட்ட கொடுக்கும் இன்ஃபர்மேஷன், மனத்தை கொடுக்கும். மனம் என்ன பண்ணும், உடனே ட்ரைவ் பண்ணும், ஏய் காலே எந்திரி, நட, கையே டம்ளரை எடு, அந்த எடுத்து தண்ணி பிடிச்சி குடி. இது மனம் ஆர்டர் பண்ணும். இப்படித்தான் வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப கண்ணு எரியுது அப்படின்னா மனதுக்கு தான் நியூஸ் கொடுக்கும். உள்ள வந்து எனக்கு ஏதோ வெளியில வந்து ஏதோ பிரச்சனை, எனக்கு கண் எரியுது, உடனே மனம் அதுக்கு அடுத்தது, அந்த பக்கம் வந்துரு, இல்லை இந்த பக்கம் வெளியில போயிடலாம், இல்ல கண்ணில் தூசு விழுந்துருச்சா, அதுக்கு ஒரு ஏதோ அது மனம் ட்ரைவ் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் கண்ணுக்கு. இந்த மாதிரி தான் உள்ள ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. கண் ஆஃப் இட்ஸ் ஓன் கேனாட் டேக் எனி டெசிஷன். காது ஆஃப் இட்ஸ் ஓன் கேனாட் டேக் எனி டெசிஷன். புரிஞ்சுக்கணும். மூக்கு கேனாட் டேக் இட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன், இட் கேனாட் டேக் எனி டெசிஷன். இன்ஃபர்மேஷன் அங்க கொடுக்கணும். அங்க ஒருத்தவங்க வந்திருப்பான், சரீர அபிமானம் கொண்ட அகங்கார ஜீவா. அவன் என்ன சொல்றானோ அதைத்தான் புத்தி, அவன் தான் புத்தி சாரதி. அவன் என்ன சொல்றானோ அதைத்தான் மனம் கேட்கும், அதைத்தான் திருப்பி ரிவர்ஸ் ஆர்டர் வரும். நீ வந்து நடந்து போ, தண்ணி குடி அப்படிங்கும்போது காலு கையில வேலை செஞ்சு நம்ம என்ன பண்றோம், தண்ணிய குடிக்கிறோம். ஸோ எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கோரிலேட் ஆயித்தான் இந்த சரீரம் ஃபங்க்ஷன்ல இருக்குது. இப்ப அடுத்தது கர்மம்னு என்னது, மனம் என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதை செஞ்சு கொடுக்கிற கருவிகள். எல்லாமே கருவிகள் தான். கர்மேந்திரியங்கள். அது எத்தனை படிச்சோம், 5. ஃபர்ஸ்ட் வாக்கு, நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசணும். அப்ப அந்த நாக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோம், ஞானேந்திரியத்துக்கு இது நாக்கு வரும். எது, டேஸ்ட். என்ன வாயில வச்சோமோ அந்த டேஸ்ட் கொடுக்கறது நாக்கு தான். நீங்க ஒன்று நினைக்கிறீங்க, இப்ப நாம வந்து கர்மேந்திரியத்தை பத்தி நடக்கும் நான் நினைக்கிறேன். அப்ப கர்மேந்திரிய பத்தி விளக்கணும் போது நான் எதை எடுக்கிற கருவியா, நாக்கு. பேச்சு, வாக். பேசணுங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற கருவிக்கு பேரு வாக்கு. இப்ப வாக்கு இந்திரியம் எங்க இருக்குது, நாக்குல இருக்கு. அதனாலதான் என்னால என்ன பண்ண முடியுது, பேச முடிகிறது. கண்ணுக்கு தெரிகிற நாக்கு வேறீங்க, வெறும் நாக்கு மட்டும் இருந்தா பேச முடியாது. எத்தனை பேர் நாக்கு வச்சுட்டு ஊமையா இருக்காங்க. அப்ப என்ன நடக்குது, அந்த நாக்குக்குள்ள பேசுற சக்தின்னு ஒண்ணு இருந்தா தான் அவங்களால பேச முடியும்.
வெறும் ஞானேந்திரியம் மட்டும் இருந்துன்னு வச்சுக்கல, நல்ல ருசி தெரியும், நல்லா சாப்பிடுவாங்க, ஆனா வாயை திறந்தா பேச முடியாது. ஸோ 2 இந்திரியம், ஒரு இந்திரியம் பேசுவதற்கும் ஒரு சக்தி நாக்குல, இன்னொரு இந்திரியம் டேஸ்ட். ஸோ ஒரே ஏரியால 2 பேர். அதனாலதான் நாக்கு என்னது சுடும்பாங்க. அது வார்த்தைகள் வெளியே வரும்போது சூடா இருக்கும் அப்படிங்கிற அது வேற மாதிரி பார்க்கலாம், அது மறுபடியும் பார்க்கலாம். அடுத்தது பாணி, கை என்ன பண்ணுது? கை என்ன பண்ணுது? ஒரு ரெண்டாவது சரி என்னென்ன இந்திரியங்கள் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வாக்கு, வாக்குனா வாக்கு, பாணினா கை, என்னென்ன இந்திரியங்கள் மத்திய எழுதிக்குங்க, அப்புறம் அதனோட ஃபீல்டு எதில் ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். பாதம்னா கால், ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன். பாதம்னா என்னது? கால். பாயு அப்படின்னா எருவாய். எருவாய்னாங்க அந்த எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் எல்லாம் வெளியில தள்ளுறது, அதுக்கு பேர் தான் எருவாய். அடுத்து உபஸ்தா, கருவாய், உள்ள தோன்றிருக்கிற ஜீவனை வெளியில தள்ளுறது. இந்த சென்ஸ் என்னது? ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எடுத்துக்கலாம். கருவாய்ங்கிறது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அடுத்த தலைமுறையை உருவாக்குற அந்த ஏரியா பேர், அந்த இடத்துல இருக்கிற சக்திக்கு பேர். கண்ணுக்கு தெரிகிற இடமில்ல, அதுக்குள்ள இருக்கிற சக்திக்கு பேரு கருவாய். கருவை உண்டு பண்ணக்கூடிய சக்தி படைத்த ஆர்கன்ஸ், அங்க இருக்கிற சக்திக்கு பேரு கருவாய். இப்போ வாக்கு, கை, கால், ரீப்ரொடக்டிவ் வேஸ்ட் எல்லாம் வெளியே தள்ளுற எருவாய், அடுத்தது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். இது 5 கர்மேந்திரியங்கள். 5க்கு 5 ஃபங்க்ஷன் இருக்கா? அப்ப 5 தேவதை வேணுமா? யார் யாரு தேவதை? வாச்சோ தேவதா யாரு? நெருப்பு. அதான் சொன்னேன், அது என்ன பண்ணு, வார்த்தைகளை கரெக்டா யூஸ் பண்ணலீனா சுற்றும் வாங்க. நெருப்பு, அக்னி. வாக்குக்கு தேவதை யாரு? வாச்சோ தேவதா வன்னிகி, நெருப்பு. அக்னி தேவதை. நெருப்புனா கேஸ் அடுப்பு இருக்கிற நெருப்பு எடுக்கக்கூடாது. அக்னி தேவதா நம்மளுடைய வாக்க வாக் சக்தியை கொடுக்கிறவங்க, பேசக்கூடிய சக்தியை நாக்குல இருந்து கொடுக்குறாங்க. அப்படியே அங்க ஏதோ ஒரு லோகத்துல இருந்துகிட்டு இங்க நம்ம கொடுக்கறது இல்ல. அந்த பிரதிஷ்டான இடமே என்னது? நாக்கு. அந்த இடத்தில் இருந்து அந்த சக்தியை கொடுக்கிறார்கள் அந்த தேவதை. அடுத்து யாருது? ஹஸ்தையே தேவதா. ஹஸ்தைனா கை. இந்திரன். இந்திரன். பாத்தையோ தேவதா விஷ்ணுகு. பாதத்துக்கு. பாயோ தேவதா எருவாய்க்கு தேவதாய். தேவதைகளை எருவாய்க்கு மிருத்யு. உபஸ்தா தேவதா கருவாய்க்கு தேவதா பிரஜாபதி. இப்ப வாக்குக்கு தேவதை அக்னி, கைக்கு தேவதை, கைனா உள்ள இருக்கிற சக்திக்கு இந்திரன், காலுக்கு தேவதை விஷ்ணு. விஷ்ணுன்னா அவ கும்பிடுற விஷ்ணு அவரே தான். அடுத்தது எருவாய்க்கு யூரின், அதெல்லாம் யூரினரி பிளாடர், கிட்னி, அங்கிருந்து சக்தியாக இருந்து எக்ஸ்கிரீட்டிவ் வேஸ்ட் வெளியே தள்ளுறாரு பார்த்தீங்களா, மிருத்யு யமன். அடுத்தது கருவாய், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்திலிருந்து அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குற அந்த சக்தி கொடுக்கறது பிரஜாபதி. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உடம்புல ஆரோக்கியம் குன்றிருச்சு அப்படின்னா இந்த தேவதைகளை வழுத்தும் போது பரிகாரம் நடக்கும். இப்ப கண்ணில் ஒரு பிரச்சனை, சூரிய வழிபாடு. கிட்னியில் ஒரு பிரச்சனைனா யாரை வழிபடணும்? யமதர்மராஜா. புரிஞ்சுங்களா? இப்போ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஒரு பிரச்சனை, நம்ம யாரை வழிபடணும்? பிரஜாபதி. காலில் ஒரு பிரச்சனை, விஷ்ணுவை கும்பிடணும், வழிபடணும். பரிகாரங்களாம் அங்கே ஹோமம்லாம் அதுக்கு தான் பண்ணுவாங்க. உடல் இருக்கிற ஆரோக்கியத்துக்கு பரிகாரம் அப்படின்னா இந்த தேவதைகளுக்கு தான் பரிகாரம். ஏன்னா அந்த இடத்துல சக்தி இழந்திருப்பாங்க அவங்க. இப்ப நம்ம காது கேட்கல அப்படின்னா அந்த தேவதை அங்க என்ன இருப்பாங்க? சக்தியை இழந்திருப்பார்கள். பரிகாரங்கிறது என்னது? அந்த தேவதைக்கு சக்தியை கொடுத்தல். புரிஞ்சுங்களா? அதுதான் அங்க கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயம் எல்லாம் இதை பேஸ் பண்ணித்தான். இப்ப கண்ணுக்குன்னா
வன்னி அக்னி தேவதா. இது கர்மேந்திரிய தேவதாக. இது எல்லாம் தான் கர்ம இந்திரியத்தினுடைய தேவதைகள். இப்ப அது தேவதை பார்த்துட்டோம். அதோட விஷயம் என்ன? ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கிங் நம்மளுக்கு ஈஸியா தெரியும். வாச்சோ விஷயக, வாக்கினுடைய விஷயம் என்ன? பேசுதல். பாஷணம், பேசுதல். பாஷணம்னா பேசுதல். வாச்சோ விஷயக பாஷணம், பேசுதல். பாணி, கை உடைய விஷயம் என்ன? ஒரு கிரகணம், பொருள்களை பிடித்தல். கையினுடைய விஷயம் ஒரு பொருளை பிடிக்கிறது, தூக்கிறது, கையில பிடிச்சு. அதெல்லாம் பானையோனா கையினுடைய விஷயம் ஒரு பொருளை பிடித்தல். பாதயோக விஷயம், காலுடைய விஷயம் என்னது? நடந்து செல்லுது. கமனம், கமனம் கமனம் என்னது? செல்லுதல். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது காலினுடைய விஷயம். பாயே விஷயம், எருவாயினுடைய வேலை என்ன? மல தியாக, உடம்புல இருக்கிற மலத்தை தியாகம் பண்றது என்னது? வெளியில தள்ளுறது. உடம்பில் இருக்கிற மலத்தை அழுக்குகளை கழிவுகளைன்னு எடுத்துக்கணும், வெளியில தள்ளுறது. உபஸ்தசிய விஷய, உபஸ்தான் என்னது? கருவாய். அதனுடைய விஷயம் ஆனந்தம். சோ 5 கர்மேந்திரியங்கள்: வாக்கு, கை, கால், எருவாய், கருவாய். அந்த 5க்கும் தேவதைகள் என்னாரு? இந்திரன், சாரி, ஃபர்ஸ்ட் அக்னி, அப்புறம் இந்திரன், விஷ்ணு, மிருத்யு யமன், தென் பிரஜாபதி. இது அவங்களுடைய அந்த 5 தேவதைகள். அப்புறம் அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க், எதில் ஒர்க் பண்ணுவாங்க? நாக்கு என்னது? பேசும். கை என்ன பண்ணும்? ஒரு பொருளை பிடிக்கும், தூக்கும். கால் என்ன பண்ணும்? கமனம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை டிரைவ் பண்ணிட்டு போகும், அந்த சக்தி கொண்டது. பாய் என்ன பண்ணும்? எல்லா எக்ஸிட் ப்ராடக்டை வெளியில தள்ளும். பிரஜாபதியோட வேலை ஆனந்தம். ஆச்சா. அடுத்தது காரண சரீரம் கிம். இதுதான் புரிந்து கொள்வதில் ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப ஸ்தூல சரீரங்கிறது கண்ணுக்கு முன்னால் தெரியுது. அதனாலதான் அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் இறைவன் எதுவுமே கொடுக்கல. நீ போய் வேணா MBBS படிச்சுக்கோ, ஆச்சா, ஒரு சித்தர்கிட்ட போ, எல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு, ஆச்சா. அதனால அவர் அதை டச்சே பண்ணல. அடுத்தது சூக்ஷ்ம சரீரம் நமக்கு எதுவும் தெரியாது. அதனால நீட்டா என்ன பண்ணிட்டாரு? 17 கர்மேந்திரம்னா என்ன, ஞானேந்திரம்னா என்ன, நீட்டா அது வரைக்கும் விளக்கிட்டாரு. இதுல பாருங்க, அதுல எதை விட்டுருக்காரு? கர்மேந்திரியம், பிராணன். இங்க என்னாச்சு? 5 பிராணன் இந்த இடத்துல சொல்லப்படலை. அது நாமளே தெரிஞ்சுக்கணும், ஆச்சா. இது நம்ம அடுத்த கிளாஸ்ல இப்ப டைம் ஆனதுனால பிரச்சனை. நாளைக்கு பிராணன் இங்க கொடுக்கல, ஆனா நம்ம ஆட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் அந்த பிராணன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனம், புத்தி, இதெல்லாம் தான் முடிச்சுட்டு எங்க வந்திருக்கணும்? காரண சரீரம் வந்திருக்கணும். அப்படிதான் நம்ம அப்படித்தானே படிச்சோம். ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண, சரீராத்து, வியதிரிக்தக. ஸ்தூலம் பக்கா. ஸ்தூலம்னா அதோட டெஃபினிஷன் கொடுத்தாரே தவிர விளக்கங்கள், கையினா இப்படி இத்தனை நரம்பு இருக்கும், இத்தனை எலும்பு இருக்குன்னு அவர் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அது நமக்கு கொடுத்துருக்கிற புத்தி வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ சூக்ஷ்மத்தை பத்தி நல்லா விளக்குனாரு. கர்மேந்திரியம், அதுல ஞானேந்திரியம் விளக்கிட்டாரு. பிராணனை அங்க விட்டு போயிருக்கு, நாம அதை ஆட் பண்ணி கத்துக்கலாம். பிராணன் 5 பிராணங்கள். அதுக்கப்புறம் என்ன வரணும்? மனம். அதுக்கப்புறம் என்ன வரணும்? புத்தின்னு என்ன, மனம்னா என்ன. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மம் முடியும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? காரணம் வரணும். இங்க என்னங்க எடுத்தோன்ன காரணம் வந்துருச்சே. இதெல்லாம் தான் இப்ப இது எப்படி நடந்திருக்கலாம்? ஏன் பிராணன் விட்டு போயிருக்கலாம்? தத்துவபோதத்தில் எப்படி பிராணன் விட்டு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு இருக்கு. இப்போ அந்த காலத்திலிருந்து எப்படி இது ஹேண்ட் ஓவர் ஆயிட்டு வந்ததுன்னு பாருங்க. தத்துவபோதம்ங்கிற டெக்ஸ்ட் முதல்ல சங்கராச்சாரியர் யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து ஹேண்ட் ஓவர் எப்படி ஆயிட்டு வந்து இன்னைக்கு இந்த புக்கு கையில வர்ற வரைக்கும் நடுவில் என்ன ப்ராசஸ் போயிடுச்சுன்னு பாருங்க. அந்த காலத்துல எல்லாமே வாயில சொல்லி
மனப்பாடம் பண்ணி அப்படியே குரு ஸ்டூடெண்ட், அவர் குருவாகி ஸ்டூடெண்ட் சொல்லி தருவார். ஒன்று கையில் நோட்ஸு, பேப்பரு, டெலிஃபோன், டேபு, இன்ஃபர்மேஷனுக்கு செல்ஃபோன் எல்லாம் ஒன்றும் இருக்காது இல்லையா அந்த காலத்தில். பேப்பரும் கிடையாது, பேனாவும் கிடையாது. ஓலைச்சுவடிக்கு முன்னின காலத்தை யோசனை பாருங்க. ஒரு ஒரு குரு சொல்லி கொடுக்குறாருன்னா அந்த சிஷ்யன் அப்படியே மனப்பாடமாக உள்ள வாங்கி அவர் குருவானதுக்கு அப்புறம் அதை அப்படியே என்ன பண்ணணும், வெளிக்கொணரணும். பிஃபோர் ஓலைச்சுவடி. அதுக்கப்புறம் தான் என்ன வந்தது, ஓலைச்சுவடி. அப்போ ஓலைச்சுவடிங்கும் போது ஒரு குரு சொல்றாரு, ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுறான். அப்போ என்ன ஆகலாம், எழுத்து பிழை வரலாம், விட்டு போறது, ஒமிஷன் எல்லாம் என்னது, ஹியூமன் எரர். ஹியூமன் எரர் இல்லாம அங்க ஹியூமன் எரர் இஸ் பாசிபிள். அப்போ அல்லது ஒரு ஓலைச்சுவடி ஒருத்தர் தத்துவபோத ஓலைச்சுவடி வச்சிருக்காருன்னா இன்னொருத்தர் அந்த ஓலைச்சுவடி வாங்கிட்டு வந்தா காப்பி பண்ணி ஆகணும், உட்காந்து ஆணி வச்சு எழுதி ஆகணும். அப்போ அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இப்போ மாதிரி பைண்டிங் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. ஸோ நடுவில் ஒரு ஓலைச்சுவடி என்ன ஆயிருக்கலாம், மிஸ் ஆயிருக்கலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உடனே இதில் இல்லை ஆர்கியூமெண்ட் என்ன நடந்திருக்கும், பாசிபிலிட்டி. அப்போ ஒன்று விட்டு போயிருக்கலாம். இல்லை இப்போ பேஜ் திருப்போம் நம்ம என்ன பண்ணிடுறோம், சில சமயம் ஒரு ஓலைச்சுவடிக்கு அவன் என்ன பண்ணியிருக்கலாம், அடுத்த ஓலைச்சுவடி சேர்த்து தள்ளி விட்டுருக்கலாம். நாம் கையில் சிக்கினது இவன் ஃபாலோ பண்ண அந்த ஒரிஜினல் நம்ம கையில் சிக்காம எது கிடைச்சிருக்குது, அந்த நடுவில் ஸ்கிப்பான அந்த வச்சிருந்தா பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இப்போ நமக்குள்ள வந்திருக்கலாம். இப்படி 1008 ரீசன் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. விட்டு போச்சா நம்ம என்ன பண்ணிக்க, அது வேற பக்கம் உபனிஷத்துல இருக்கு. இங்க இல்லைனாலும் உபனிஷத்துல வேற பக்கம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை கொண்டு வந்து இங்க ஆட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். பிராண படிக்கணும், மனம், புத்தி. அதை முடிச்சுட்டு தான் நம்ம எங்க போகணும், நம்ம சிஸ்டத்துல காரண சரீரம்னா என்ன, சூக்ஷ்மத்தில் இன்னும் 2 இருக்கு, 3 இருக்கு, பிராணன், மனம், புத்தி. அதை பார்த்துட்டு தான் நம்ம எங்க போவோம், ப்ரொசீஜர் பிரகாரம் காரண சரீரம். ஆஃப்டர் பினிஷிங் த சூக்ஷ்ம சரீரா நம்ம எங்க போகணும், காரண சரீரம். நம்ம அதை அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிக்கலாம், ஏன்னா அது ஆரம்பிச்சா டைம் ஆகும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.